நான் தௌஹீது, நான் சுன்னத்து, நான் ஜாக்கு, நான் கேக்கு, இப்படி ஏகப்பட்ட இயக்கங்களை வச்சுக்கிட்டு என்ன சாதிச்சிங்க? உங்களுடைய கஜானாவை நிரப்பிக் கொண்டீர்கள், உங்களுடைய மதிப்புகளை தேடிக்கொண்டீர்கள், இறை இல்லத்தை காப்பாற்றினீர்களா? ஒற்றுமையாக வந்தீர்களா? சற்று சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, நாட்டின் மீது அக்கறை உள்ள, இறை இளையத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் இதை 5 நிமிஷம், ரொம்ப இல்லை, பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை இடுகிறேன். அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று டிசம்பர் 6. டிசம்பர் 6 என்றாலே நினைவுக்கு வருவது பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட நாள். இந்தியாவுடைய மத சுதந்திரத்தை தடுத்த நாள். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த நாள். இதற்கெல்லாம் யார் காரணம் என்றால் நம் முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை காப்பாற்ற மறந்தவர்கள், மறுத்தவர்கள். இந்த குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறேன்னு சொன்னா, இப்ப அரசியல் செய்வதற்காக பாபர் மஸ்ஜிதை காட்டி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபர் மஸ்ஜித் மட்டும்தான் இடிக்கப்பட்டதா? தொடர்ந்து பள்ளிகள் இடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு காரணம் உங்களுடைய ஒற்றுமையின்மைதான். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு அணியில் இருந்து நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்தால் இது போன்ற பள்ளிவாசல்கள் இடிப்பதையும் மத சுதந்திரத்தை தடுப்பதையும் நாம் தடுக்கலாம். அதை விட்டுவிட்டு ஆளுக்கு ஒரு இயக்கம், ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து நீங்கள் வெறுமனே குரல் கொடுத்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் அளிக்கப் போவதில்லை. மீண்டும் மீண்டும் இருப்பதையெல்லாம் இழக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இஸ்லாமியர்களுடைய அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது, முழுமையாக அகற்றிவிட்டு இதை ஒரு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிசவாதிகள். பல சமுதாய மக்கள் வாழக்கூடிய நாம் இந்தியா, இப்படி பல சமுதாய, பல மொழிகள் இருப்பதால் தான் இந்தியாவாக இருக்கிறது. இல்லை என்றால் இந்நேரம் சுடுகாடாக மாறியிருக்கும். பல கலாச்சாரங்கள் இருப்பதால் தான் நம் நாடு உலகத்திலேயே பெருமை மிக்க நாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போதுதான் இந்த கொடியவர்கள் எல்லாம் ஆட்சி கட்டிலில் வந்ததுக்கு பிறகுதான் இந்தியாவுடைய மானம் கப்பலேறி கொண்டிருக்கிறது. அவர்கள் வேலையை பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்ய வந்த அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யாமல் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பிவிட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மக்கள், சில மக்கள், எல்லோரும் இல்லை, சிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்க மாட்டார்கள். சிந்திக்கிற தன்மை குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பள்ளிவாசலை இடிப்பதும், சர்ச்சுகளை இடிப்பதும், கோயில்களை இடிப்பதும், இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுப்பார்கள். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை இதுவா? வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார வீழ்ச்சி, கடுமையான பணவீக்கம், இப்படி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிக்கொண்டு பசிப்பட்டினையால் வாடிக்கொண்டு வதங்கிக் கொண்டு உயிரை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளை நிலைமை என்னவென்று தெரியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து செய்யாமல் எப்படியாவது காலத்தை கடத்த வேண்டும் என்று அதை இடிப்பது, இதை இடிப்பது என்று, கீழே என்ன இருக்கு, மேலே இருக்கு, மேலே உள்ளதை பார்க்க மாட்டேங்கிறான். மேலே உள்ள ஜீவராசிகளுடைய வாழ்க்கை என்ன பிரச்சனையில் இருக்குங்கிறத யாரும் பார்க்க மாட்டேங்கிறான். பூமிக்கு கீழே உள்ளது என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தோண்டிக்கிட்டு இப்படி மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வெகு விரைவில் இறைவன் நாடுவான் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஒற்றுமை என்னும் கையை பற்றி பிடித்துக் கொண்டு ஒரு அணியாக செயல்பட்டு அரசியலிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி ஒற்றுமையை கொண்டுதான் நாம் இறைவனிடத்தில் உதவி தேட வேண்டும். அப்போதுதான் இறைவன் நம்மை பாதுகாப்பான். நம்மை பாதுகாத்தால்தான் நாம் இறைவனுடைய இல்லத்தையும் பாதுகாக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இனி வரும் காலங்களிலாவது ஒற்றுமையுடன் செயல்படுங்கள். அதை விட்டு தான் சுயநலத்துக்காக
தான் குளிர்காய வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்வதற்காக நீங்கள் அறிக்கை மட்டும் விட்டுக்கொண்டு ஒற்றுமை இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் இருக்கும் இருப்பிடத்தை கூட நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று எச்சரித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.